இயேசுவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்பிக்கையாளர்களே, இந்த மைமிக்க காட்டு வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். தாய் மரியாள் இருக்கின்ற இடத்திலே மக்கள் திரள் எப்பொழுதுமே உண்டு. அதற்கு அடிப்படை காரணம் தாய் மரியாடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிவுள்ளமும் புரிந்து கொள்ளக்கூடிய அழகான ஆழமான அன்பு கொண்ட இதயமும் என்னாலும் தன்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அருள்கொடைகளையும் நலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தாயாக திகழ்ந்து தாய்க்குரிய பாசத்தோடு நம்மை அரவணைத்து வழிநடத்துகிற ஒரு நல் உள்ளம் கொண்ட ஒரு அன்னையாம் நாம் தாய் மரியாள் என்னாலும் வீற்றிருக்கிறாள். குறிப்பாக ஆரோக்கிய அன்னை என்று சொல்கிற பொழுது உடல் நலமற்றோருக்கு நலமான அருள்கொடைகளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக திகழ்கிறாள். வியக்கின்ற செயல்களை அன்னையிடம் இறைவனிடமிருந்து தன் மகனிடத்திலே பெற்று வழங்கக்கூடிய ஒரு வாய்க்காலாக திகழ்கிறார். எனவே காட்டு வேளாங்கண்ணி மாதாந்த திருவிழா திருப்பலிக்கு நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிறோம். இப்பலியிலே சிறப்பாக நாம் பங்கேற்போம். நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நம்முடைய வேண்டுகள் தேவைகள் அன்னையிடத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நாம் அன்னை முன் வைக்கின்ற மன்றாட்டு ஒரு பொழுதும் வீண் போகாது. இதை குறித்து நீங்கள் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த நாட்களிலே வந்து மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மன்றாட்டுக்களை அன்னை நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த நம்பிக்கை
அன்புக்குரியவர்களே, அனைவரும் கண்களை மூடுவோம். ஒரு நொடி பொழுது தந்தை கூறியது போல ஒரு புனிதமான இறை அருளின் நேரத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்திசையிலும் காற்று வீசுகிற திசையெல்லாம் அன்னையினுடைய அருள் இந்த மே மாதத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோசேயிடம் கடவுள் கூறியது போல, மோசே, இருக்கக்கூடிய இடம் புனிதமான இடம், என்னிடம் நெருங்கி வா என்று அழைத்தார். இதோ கால் நடுங்க, கால் வலிக்க அந்த மணலில் நடந்து வந்து இந்த கடல் மணலை போல ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க அன்னையிடம் அழைத்து வந்திருக்கிறார். நாம் வெறுமனே செல்லலாமா? அன்னையினுடைய அருளை நிறைவாக பெற்று செல்வதற்காகவே இதோ நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்திருக்கிறார். புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து இதோ இந்த ஆண்டு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வும் பாவங்களால், காயங்களால், கஷ்டங்களால், துன்பங்களால், நோய்களால், வேதனைகளால், குடும்ப பிரச்சனைகளால் பிரிந்து கிடக்கிற அனைவரையும் நம்மை மார்போடு அணைத்து அவர் மன்னிப்பை கொடுத்து தாயன்போடு பரிந்து பேசி நமக்கு அருளை பெற்றுத்தர நம்முடைய வலது கரத்தை மார்பிலே வைத்து அவர் தாயாய் தந்தையாய் நம்மை தேற்றி மன்னிக்கும்படியாய் கொண்டாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லோருமாய் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுவோம், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். எல்லோருமாய் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிட நம் ஒவ்வொருவருக்கும் அருள் வளங்களை தரும்படியாய் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒரு தாய் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அன்னையை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் தேற்றி நம்மை மன்னித்து அவர் தரக்கூடிய அருளை பெறுவதற்கு நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தீர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய விழாவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனம் 2 முதல் 5 வரை. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உம்மிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வாக்கியங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய
பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கத்தோலிக்க விசுவாசம் ஆழமான விசுவாசம். கத்தோலிக்க விசுவாசத்தின் இரண்டு கண்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று நற்கருணை வழிபாடு, அதற்கு அடுத்ததாக அன்னை மரியாளுக்கு இருக்கக்கூடிய பக்தி. அதன் சாட்சிகளாய்த்தான் இதோ கடல் அலையென வேளாங்கண்ணி திருத்தலத்தை போல இந்த காட்டு வேளாங்கண்ணி திருத்தலத்திலும் இந்த ஆலயத்திலும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்னையினுடைய அருளால் நிரப்பப்பட நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தந்தையர்கள் சார்பாக, அருட்சகோதரிகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களையும் அன்னையினுடைய அருளையும் ஆசிரியையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். பிரியமானவர்களே, தொடக்கத்திலே தந்தை முன்னுரைகளை கூறினார். ஏன் இப்படி கடினப்படுத்தி இங்கு வந்திருக்கிறோம் என்று கேள்வி எழுப்பி அவர் சொன்னார். அன்னை நம் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் பரிந்து பேசக்கூடிய, அவர் நமக்காக, நம்மை புரிந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அது முழுக்க முழுக்க உண்மை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயற்கையிலே இந்த மே மாதம் முழுமைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் மழையால் குளுமையாக இருந்தாலும் சுட்டெரிக்கும் வெயில். ஆனால் ஆன்மீகத்திலே, அருள் வாழ்விலே, கத்தோலிக்க விசுவாசத்திலே இந்த மே மாதம் வணக்க மாதம். அன்னையின் வழியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய புகழஞ்சலியை அவர் வழியாக செய்த அற்புதங்களை எடுத்து சொல்லி ஜெபித்து, ஜெபமாலை ஜெபித்து பவனியாக வந்து இறையருளை பெறக்கூடிய நாட்களாக தாயான் திரு அவை கொடுத்திருக்கிற. நேற்று கூட சகாய அன்னையினுடைய, அன்னை மரியாள் சகாய தாய் என்று இறைவார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடிய ஒரு உன்னத விழாவை நாம் கொண்டாடினோம். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய விழாவை இந்த மே மாதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி என்ன அன்னை மரியாள் செய்து விட்டார்? இந்த அன்னை மரியாளுக்கு எதிராக நம்முடைய ஊரிலே, நம்முடைய பங்கிலே, நம்முடைய பகுதியிலே நம்மை பிரிந்த சகோதர சகோதரி இன்னும் அவதூறுகளை பரப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்படி பரப்பிக் கொண்டிருந்தாலும் கடல் மணலை போல, கடல் மணலை விட அதிகமாக வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு மட்டுமல்ல, இந்த காட்டு வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு இங்கு வந்திருக்கிறோம் என்றால் ஏன் என்கிற கேள்வியை எழுப்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தைகள் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவுக்கான இறைவார்த்தைகள், செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கான பிறப்பு விழாவிற்கான இறைவார்த்தைகளை நாம் அறிவிக்க கேட்டோம். அன்னை மரியாளை குறிப்பிடக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்த போது முதலாக உச்சரித்த வார்த்தை என்ன வார்த்தை உச்சரித்தாங்க? அருள் நிறைந்தவளே வாழ்க. அது எது செய்தியா? அது செய்தி அல்ல, அது இல்லையா? அருள் நிறைந்தவளே வாழ்க. அருள் என்கிற வார்த்தைக்கு கிரேஸ் என்று ஆங்கிலத்திலே ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. கிரேஸ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய சபை மாநாட்டில் கூட நாம் பாடினோம். நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு வார்த்தைகளுக்கு வித்தியாசம் தெரியாமலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று இன்பம். இன்பம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன? பல வேளைகளில் இன்பத்தை தான் நாம் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேடுவதெல்லாம் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டு இன்பத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஆங்கிலத்திலே ஜாய் என்கிற வார்த்தை, ஜாய் டு தி வேர்ல்ட் என்று ஆங்கில வார்த்தை உச்சரிக்கிறது. ஜாய் டு தி வேர்ல்ட் என்கிற பாடல் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே அன்னை மரியாள் வழியாக இந்த கபிரியேல் தூதர் உச்சரித்த வார்த்தை வழியாக அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க என்கிற வார்த்தையோடு நிறுத்தி விட்டிருந்தால் அங்கே அன்னை மரியாளை பற்றி புகழ்வதற்கோ அவரை பற்றி வணக்கம் செலுத்துவதற்கோ நமக்கு தேவையில்லை. ஆனால் அதற்கு அடுத்த வார்த்தை இங்கு கூறப்படுகிறது. இரண்டு வார்த்தைகள் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு வார்த்தைகளுக்கு
வாழ்க்கை வித்தியாசம் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இன்பம், அதாவது மகிழ்ச்சி, இன்பம் என்கிற வார்த்தை, அதாவது pleasure and joy என்கிற வார்த்தை. இன்பம், ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இன்பம். நிறைய பேர் ஐஸ்கிரீம் பிரியப்பட்டு சாப்பிடுங்க இல்லையா? ஐஸ்கிரீம் தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியும். எங்களை போல ஆண் வர்க்கத்துக்கு பின்னாடி நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. நிறைய பேர் டாஸ்மார்க் போறதுக்கு இன்பம். டெய்லி டாஸ்மார்க் போனா என்ன ஆகும்? சும்மா சொல்றோம் என்ன ஆகும்? எந்த இன்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது எதுவாக இருக்கட்டும், டிவி பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல செல்போன்ல விளையாடுறதா இருக்கட்டும், இல்ல படம் பார்க்கறதா இருக்கட்டும், எந்த இன்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதை சேர்க்க என்ன ஆகும்? துன்பம் அதிகமாக வரும், நோய் அதிகமாக வரும். அந்த இன்பத்தை காசு கொடுத்து நம்மால் வாங்க முடியும். ஆனால் அந்த இன்பத்தை, பணத்தை சேர்ப்பது இன்பமாக இருக்கட்டும், பணத்தை சேர்க்க மகிழ்ச்சி இருக்க முடியுமா? அது யாராவது பறித்துக் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் இருக்கும். ஆக இந்த இன்பத்தை காசு கொடுத்து வாங்க முடியும். இந்த இன்பத்தை சேர்க்க அதிகமாக துன்பங்களும் நோய்களும் வரும். ஆனால் மகிழ்ச்சி, அந்த ஜாய் என்பதை நம்மால் யாரும் வாங்க முடியாது. அதை கடவுள் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அதை கொடுக்க அதை மற்றவர்கள் கொடுத்தாலும் அது அதிகமாகவே வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த மகிழ்ச்சியை அன்னை மரியாள் நிறைவாக பெற்றிருந்தால், அதுதான் அருள் என்கிற வார்த்தையால் அது உச்சரிக்கப்படுகிறது. அருள் என்கிற வார்த்தை கிரேஸ், ஜாய், மகிழ்ச்சி என்கிற வார்த்தையால் மொழிபெயர்க்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த அருளை அன்னை மரியாள் நிறைவாக பெற்றிருந்தார் என்பதுதான் முதலிலே வாழ்த்திலே கபிரியேல் தூதர் வழியாக கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி. அப்படி பெறுவதற்கு அவர் எண்ணத்தை வைத்திருந்தார். நம்ம போல ஆங்கில மீடிய பள்ளிகளை படிச்சு டாக்டர் பட்டம், PhD, CHD, BA, BSc அப்படிலாம் ஏதாவது படிச்சிருக்காங்க அன்னை மரியாள்? இல்ல பெரிய உயர்ந்த குடிமக்களாக பிறந்திருந்தாரா அன்னை மரியாள்? இல்லை என்கிற பதிலை தான் நான் பெறுகிறோம். அந்த அன்னை மரியாள் அந்த அருளை பெற்றதோடு அந்த அன்னை மரியாளை வாழ்த்துகிற போது சொன்ன செய்தி என்ன? அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்னதோடு நிறுத்திவிடவில்லை. என்ன அடுத்த வார்த்தை? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அப்ப செய்தி என்ன? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், எனவே நீ அருளை நிறைவாக பெறுகிறாய். ஆண்டவர் உம்மோடு இருக்கிற போது நீ அருள். நாம் ஏன் தேடி வந்திருக்கிறோம்? வேடிக்கை பார்க்கவா? இல்ல இந்த பொம்மைகள் வாங்குறதுக்காகவா? எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய அருளை பெற வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவரோடு இருந்தார், எனவே அருளால் நிறைந்திருந்தார். அன்னை மரியாள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இல்லையோ, காணாமல் போன போது துடித்தார், சிலுவைகளை தொங்குகிற போது துடித்தார். ஆனால் உயிர்ப்பின் மகிமையை உணர்ந்த அன்னை மரியாள் மீண்டும் சீடர்களை அழைத்து ஒன்று சேர்த்தார். எனவே ஆண்டவரோடு அவர் இருந்ததனாலே அன்னை மரியாள் அருளால் நிரப்பப்பட்டார் என்பதுதான் கடவுள் அன்னையின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி. எனவேதான் அவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் கடல் அலையென ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இந்த அருளை, இந்த மகிழ்ச்சியை, இந்த ஜாய் அவர் எப்படி பெற்றார்? ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவரோடு இருக்க தூண்டியது என்ன என்று நாம் விவிலியத்தை பார்த்து, விவிலியத்தை நாம் மிகவும் ஆழமாக தியானித்து பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தைகளே விவிலியம் முழுமைக்கும் அந்த வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அங்கு தியான கருத்தாக சொல்லப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. பலமுறை நாம் மறையுரைகளை கேட்கிறோம், பலமுறை பட்டிமன்றங்களிலே பேசுகிறோம், பலமுறை மறைக்கல்விகளை வகுப்பு எடுக்கிறோம். ஆனால் அது வார்த்தையாக முடிந்து விடுகிறது. அன்னை மரியாளை போல அது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வு, அதுதான் விசுவாசம். இன்றைய மொழிபெயர்ப்பிலே, புதிய மொழிபெயர்ப்பிலே அது என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை. ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஆபிரகாமின் நம்பிக்கையை விட மேலான நம்பிக்கை. தொடக்க நூலிலே 12 அதிகாரத்திலே நான் படிக்கிறோம், ஆபிரகாமை அழைத்து நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு போ, உனக்கு ஆசி வழங்குவேன், யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் சென்றார் இல்லையா? தள்ளாத வயதிலும் அறிவியல் காண முடியாத உண்மையையும் உனக்கு மகன் பிறப்பான் என்று சொல்ல மகனை கொடுக்கிற போது, கொடுத்த மகனையும் நீ எனக்காக பழி செலுத்து என்று சொல்லுகிற போதும் பழி செலுத்தினார். அதனால் தான் ஆபிரகாமை பார்த்திருக்கமா? ஆபிரகாம் பக்கத்து வீட்டுக்காரரா? எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால், எத்தனையோ ஆயிரம் ஆண்களுக்கு முன்பால் பிறந்த ஆபிரகாமை என்று பேசுகிறோம் என்றால் அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கெல்லாம் அடித்தளமாய், அமுத சுரபியாய் அன்னை மரியாளுடைய நம்பிக்கை
இன்றும் இருப்பதனால்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் அன்னையை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பெண்மார்கள் இருக்கிறீர்கள், பெண்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீங்க. இன்று அறிவியல் உலகம், கணவனும் மனைவியும் உறவு கொள்ளாமலே டெஸ்ட் பேபி பிறக்கக்கூடிய உலகம். இன்னைக்கு உங்க மக 18 வயசோ 20 வயசோ மக வந்து, அம்மா நேத்து நைட்டு பரிசுத்தாவினர் வந்தாருமா, பரிசுத்த ஆவியரால் நான் கற்பமாக இருக்கிறமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாமா கோயிலுக்கு போமா கூட்டு போவீங்க, என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிரிக்கிறீங்க இல்லையா? அதுதான் மனித இயல்பு இல்லையா? இதுதான் மனித இயல்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யூத பாரம்பரியத்தை யோசித்து பாருங்கள். இன்னும் கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் பர்தா அணிகிறாங்க. ஒரு பெண் ஒரு ஆண்மகனை பார்த்தாலே விபச்சாரி என்று முத்திரையிடக்கூடிய ஒரு யூத பாரம்பரியத்திலே, அதுவும் ஏழை குடும்பத்திலே, பணக்கார குடும்பத்தில் பிறந்தா கூட மறைச்சிடலாம். ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் கணவனே அறியாமல் கருத்தாங்க இருக்கிறாங்க. செய்தி மகிழ்ச்சியான செய்தியா? தொடக்கத்துல கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது, அன்னை மரியாதை கேட்டு என்ன செஞ்சாங்க? கலங்கினார். என்ன செஞ்சாங்க? கலங்கினார். ஆனால் கலங்கிய போது கபிரியேல் தூதர் விட்டாரா? இல்லை. ஆண்டவருடைய ஆவி உன் மீது இருக்கிறது. எலிசபெத் அம்மாள் மேற்கோள் காட்டி, கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனேயே அன்னை மரியாள் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் அன்னையிடம் தேடி வருகிற போது அதைத்தான் அன்னை செய்கிறார். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நேற்று சகாய அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற போது கூட டான் போஸ்கோ அவரை பற்றி சொல்லுவார். அன்னை மரியாள் 2 விதங்களில் நம்மோடு இருக்கிறார். ஒன்று தாயாக இருக்கிறார், இன்னொன்று பரிந்து பேசுவராக இருக்கிறார் என்று சொல்லுவார் டான் போஸ்கோ. தாயாக இருக்கிறார், தாயோடு மட்டுமல்ல, தாயன்பு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு முறையும் தவறுகிற போது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற போது இது கனவா நினைவாய் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட காட்டிலே பல தூரம் நடந்து வந்து, மணலிலே நடந்து வந்து இப்பொழுது நடக்கிறதுக்கு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. இந்த பகுதியிலே உள்ளவர்கள் அன்னையின் மீது கொண்ட பக்தியினால், விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறீர்களே, உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது. அந்த நம்பிக்கையால் ஆண்டவர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பகுதியின் இடத்தை வேளாங்கண்ணி திருத்தலத்தை போல அன்னையினுடைய அருளால் மிகவும் மாற்றுவதற்கு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நிலைத்திருக்க இறைவன் அழைக்கிறார். அதன் சாட்சிகளாகத்தான் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் இந்த இறைவை பகலாக்கி ஒன்று கூடி இருக்கிறோம். எனவே அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த வந்திருக்கிறனா, அந்த அன்னை மரியாள் அருளால் நிரப்பப்பட்டதனுடைய காரணி அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை. சீடர்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கை பற்றி பேசுகிற போது ஆண்டவரிடம் முறையிட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வாங்கிக்கிற சொன்னாரா? என்ன சொன்னாரு? கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலும் பெயர்ந்து போகும். நாம் இந்த அன்னையின் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அவரை தேடி வருகிறோம், அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், தவறாமல் திருப்பலிக்கு செல்கிறோம். ஆனால் அவர் சொன்னது என்ன? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிறார். கானாவூர் திருமணத்தில் இல்லையா? கானாவூர் திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நாமும் அன்புக்குரியவர்களே அவர் சொல்வதை செய்தால் நாமும் அப்படிப்பட்ட அருளால் நிரப்பப்படுவோம். கூடியிருக்கிற நம் குடும்பங்கள், நம் பங்கின் குடும்பங்கள், நம் தீவில் உள்ள அனைத்து குடும்பங்கள், நம்முடைய மறைமாவட்டத்தில் அனைத்து குடும்பங்கள், கத்தோலிக்க விசுவாசிகள் யாருக்கெல்லாம் நாம் பரிந்து பேசுகிறோமோ, ஆபிரகாமை பார்த்து சொன்னார் அல்லவா, உன்னை ஆற்று மணலை போல, கடல் ஆற்று மணலை போல உன் இனத்தை பெரிதாக்குவேன், விண்மீன்களை போல உன் இனத்தை பெருக்குவேன் என்று கூறுகிறார். என்ன முடியுமா? ஆத்து மணல என்ன முடியாது இல்லையா? அப்படி நம்முடைய ஆசிரால் நம்மை நிரப்புகிறார், அன்னை மரியாளுடைய அருளால் நிரப்புகிறார். அதற்காகவே தேடி வந்திருக்கிறோம். எனவே இந்த பலியை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக, எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக, நாமும் அதற்கு பிறகு நம்மை காணிக்கை பலிகளை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக அன்னையின் அருளால் நிரப்பப்பட நாம் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போமா? எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம்.
அனைத்துலக அரசரே, எம் இறைவா, திருச்சபையின் மீதும் உலகின் மீதும் நீர் வழங்கியுள்ள அதிகாரத்தை எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உறுதியான மனநிலையோடு கையாள தேவையான ஆவியினையும் வரங்களால் நிரப்பிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் வழங்குபவரே எம் இறைவா, உலக நாடுகளின் ஆட்சியாளர்களும் சமூக தலைவர்களும் மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கவும் பொருளாதார அருளாதார நலன்களை கொணரவும் ஆர்வத்தோடு உழைக்க தேவையான அருளால் நிரம்பும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் தருபவரே எம் இறைவா, உலகமெங்கும் துன்புறும் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு பெறவும் நற்செய்தியின் பரவலை எதிர்ப்போர் அனைவரையும் மனம் திருப்பி அடக்குமுறைகளையும் வன்முறைகளையும் கைவிடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இறைவாய் குறித்த இறைவா, நாங்கள் செய்யும் தொழிலை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தொழில்பாடு கிடைக்க வேண்டியும் மீன்களுக்கு ஏற்ற விலை கிடைத்து எங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் படைக்க வேண்டி அன்னை மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இறைவா குறித்தக்கு ஏற்ப குழந்தை பாக்கியம் வேண்டி உம்மை நோக்கி மன்றாடும் தம்பதியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருணையினால் நிரப்பி உம் இரக்கம் அதிகமாய் கிடைக்கவும் அவர்கள் மனம் மகிழும்படி குழந்தை செல்வம் பெற்று வாழ வரம் வேண்டி அன்னை மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் இந்த இடத்தில் நலம் நல்குவேன் என்று வாக்குரைத்த இறைவா, உம் அன்னையின் திருத்தலமாம் காட்டு வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய மனம் விரும்பி கேட்கும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பதில் தர வேண்டி அன்னை மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் எடுத்துக் கூறுவோம். வார்த்தைகளால் உச்சரிக்க முடியாத எத்தனையோ தேவைகள். உடல் நோயாளிகளை ஒப்புக் கொடுப்போம். யாரெல்லாம் நம்மிடம் செபிக்க கேட்பார்களோ, இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அன்னையினுடைய அருளால் நிரப்பக்கூடிய அளவுக்கு பல நபரை கருவியாக இறைவன் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க, அவர் வழியாக எல்லோரையும் ஆசீர்வதிக்க இறைவன் தாமே திருவுளம் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நல்ல பிதாவே,
தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அன்னையினுடைய பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களை மீட்கக்கூடிய உன்னதமான செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திறவியாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், சிறப்பாக இன்றைய நாள் பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், இத்திருவிழா பலிகளை இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. இதோ உம்மை நாடி தேடி வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த அன்னை மரியின் பரிந்துரை வழியாக கண்ணோக்குவீராக. எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவு செய்வீராக. இந்த கடலையே நம்பி இருக்கிற இந்த மக்களுடைய வாழ்வை நீர் நிலைப்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் அன்பிலும் நாங்கள் என்றும் ஒருவர் மற்றவரை நேசிக்கக்கூடியவர்களாக உருமாறச் செய்துள்ளோம். அம்மா மரியே, இந்த குடும்பத்தை பேணி காத்தவரே, ஓடோடி சென்று எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகளை செய்தவரே, எங்கள் குடும்பங்களிலும் உம்முடைய நன்மைத்தனத்தை விளைவிப்பீராக. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தை, அதிசயத்தை நாங்களும் கண்டுணரச் செய்தருவீராக. எங்களுடைய பிள்ளைகளை, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை தெய்வீக நலன்களால் ஆசீரால் நிரப்புவீராக. குடும்பங்களை வாட்டி வதைக்கிற நோய்களை எல்லாம் அழித்தொழிப்பீராக. கடன் சுமைகளை, வருத்தங்களை, வேதனைகளை, பகைமைகளை, பிரிவுகளை எல்லாம் களைந்து ஒன்றுபட்ட ஒரே குடும்பமாக, சமூகமாக நாங்கள் உருமாறச் செய்தருவீராக. என்றும் உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் வாழ்ந்து ஒருவர் மற்றவை நலன்களாலும் நன்மைத்தனங்களாலும் தேற்றிட எங்களுக்கு ஆற்றலை தந்தருள்வீராக. உடைய திரு அவையின் அன்பில் நிலைத்திருந்து நாங்கள் உமக்குரிய மக்களாக வாழ்ந்து உடைய வல்லமையால் எங்களை நிறைத்தருள்வீராக. யாராவது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம், மன்றாடுவோம், ஆளிலே ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக எதிர்பாரா விதமாக கீழே விழுந்த ஆரோக்கியராஜ் என்ற அன்பு மகனை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், நலமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து மருத்துவம் பார்க்கின்ற வேளையிலே உண்மையான சுகத்தை அந்த மகன் பெற வேண்டும் என்று சொல்லி ஆரோக்கிய வழியாக ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஏராளமான பேர் நம்முடைய உறவுகள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தீவிலே பங்கிலே கேன்சர் வியாதினால பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆரோக்கிய அன்னை வழி பரிந்துரையின் வழியாக நலமாக வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுப்போம். இன்னும் எத்தனையோ நோயாளிகள் நம்முடைய தீவிலே மிகுந்த சிரமத்தை பெற்று அனுபவித்து துன்பத்தை தாங்க முடியாத துன்பத்தை சுமக்கின்ற மக்கள் ஏராளம் இருப்பதை பார்க்கிறோம். அப்படி நோயாளிகள், போதைக்கு அடிமையானவர்கள், தீய பழக்க வழக்கங்களால் அதற்கு அடிமையாகி
ஒருபொழுதும் அது வீண் போகாது என்பதனை ஆழமாக அன்பு பிள்ளைகளாகி நாம் கண்டுணர வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற உழைப்பின் பயனாக கிடைக்கின்ற வருமானத்தை ஒருபொழுதும் நான் விரயமாக்க மாட்டேன். வீணான செலவுகளை நான் உருவாக்க மாட்டேன். கடவுள் கொடுத்த ஒரு பரிசாக நான் கருதுவேன். அதை என் குடும்ப நல்வாழ்வுக்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஆழமான உணர்வினை ஒவ்வொரு அன்பு மக்களும் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, ஆற்றல் மிக்க தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் இவ்வேளையிலே சொன்ன வேண்டுகளை ஏறெடுத்துப்பார். ஆஸ்வதியும் கண்ணீரை துடைப்பவர் நீர். எத்தனையோ கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அன்னை தளத்திலே வீட்டிலிருந்து எத்தனையோ ஆறுதலையும் ஆசிகளையும் நற்சுகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக திகழ்கிறார். நன்றி செலுத்துகிறோம். இந்த காட்டு வேளாங்கண்ணி இந்த ஆலயத்தை இந்த பங்கு தளத்திற்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாயே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தளத்திலே வந்து மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் அல்பாலைக்கும் ஆரோக்கிய அன்னை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறாயே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்ப்பிணி மாதா கெவியினை இந்த ஆண்டிலே எங்களுக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாயே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலய திருவிழாவுக்காக உழைத்த ஒவ்வொரு உழைப்பாளிகள், ஒவ்வொரு நன்கொடையாளரையும் ஆண்டவரே நீரே ஆஸ்வதி. கோயில் கமிட்டி, கிராம கமிட்டி, அனைத்து மக்களை சூழ்ந்து மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு மக்களையும் ஆஸ்வதித்து நலமான வாழ்வினை தோன்று செய்கிறார். இதை குறித்து தங்களுடைய மனது அங்கலாய்த்து கொண்டு வேதனைப்பட்டு உங்களிடத்திலே தாய் மரியாள் வழியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உடைய காயங்களால் ஆண்டவரே உடைய காயங்கள் மன காயங்கள் சுகப்படுத்தப்படுவதாக. தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரி இறந்து போன எங்கள் அனைவரையும் நீ இரக்கத்தோடு நீ நினைவு கூறுகிறாய். உம திருமுக ஒளியின் ஒளிகளை ஏற்றுக்கொள்கிறாய். எங்கள் அனைவர் மீது தயவாய் இரக்கமாய் கடவுளை கன்னித்தாயனம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான பல யோசேப்பு புனை திருத்தூதர்களை உலகில் முக்கோந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடன் நான் நிலைப்பாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பில் நான் பயிற்சி பெற்று வளர்ந்தவர்கள் நாம் துணிந்து பாடுவோம். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றம் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு இறைவன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகத்தின் பாவத்தையும் பாவத்தினால் இழந்து போன வாழ்வையும் மீட்டு தர நம்மை தேடி வந்த இயேசு இந்த விருந்து படைத்து அழைத்திருக்கிறார். இந்த வாழ்வின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் குற்றமற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். கடவுளை பெற்றெடுத்த கன்னி மரியாதை விழாவை கொண்டாடும் நாங்கள் போற்றி பெருமைப்படுத்துகிற நாங்கள் அவருடைய அருளால் நிரப்பப்படும் மீட்பின் பயனை அனுபவிக்க எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அப்படியே சற்று நேரம் கரங்களை விரித்தவர்களாய் நாம் இந்த வேலையிலே கடல் தொழிலுக்காக நாம் சிறப்பாக மன்றாட இருக்கிறோம். நம்முடைய கடல் தொழில் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உழைப்பை அர்ப்பணிப்போம். கடலுக்கு
அந்த கடற்படையினால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி கிடக்கிறோம். நம்முடைய கடல் தொழில் அனைத்தும் பாதிப்புக்குள்ளாகி கிடக்கக்கூடிய ஒரு சூழலிலே பாதுகாப்பான தொழிலாக மாற வேண்டும். நம்முடைய வலைகள் நிரப்பப்பட வேண்டும், படகுகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய பொருளாதார நலன்கள் பெருகி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அம்மா மரியே, எங்கள் தாயே, உம்மிடம் தஞ்சம் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரத்தில் மன்றாடும் அம்மா என்று சொல்லி ஒப்புக்கொடுப்போம். இந்த வேளையிலே ஜெபிப்போம், மன்றாடுவோம். அம்மா, உமது பெயரா, இயேசுவின் பெயரா, ஒவ்வொரு கடவுளின் பெயரால் நாங்கள் உழைக்கிற உழைப்பு வீண் போகாது, கடல் தொழில் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அனைவரும் இணைந்து மிகவும் இரக்கமுள்ளதாயே என்று ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, அடைக்கலமாக ஓடி வந்து உடைய வார சகாயங்கள் இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாய் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள கேள்விப்பட்ட கனியுடைய ராஜியான கனிகள் தயவுள்ள எம் தாயே, அப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை பெருமச்சோடு சமூகத்திலே இருக்கிறோம். அவதரித்த மன்றாட்டை புறக்கணியாமல் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாதை அருளால் நிரப்பியது போல அதிலே அருளால் நாம் நிரம்பி வாழும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்று ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் ஆண்டவரே, உன் புகழை பாடுவதும் போற்றுவதும் என்னாலும் போற்றுதற்குரியது, புகழ்தற்குரியது. அன்னை தாய்மரியால் எவ்வாறு உம்மை போற்றி புகழ்ந்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது என்று சொல்லி ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடியதைப் போல உமது அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் இந்த வேளையிலே தாய் மரியாவுடைய இந்த கெபிக்கு அருகிலே நாங்கள் நன்றி நிறைந்த உணர்வோடு குழுமி இருக்கிறோம். அன்பு தகப்பனை, தாய் மரியாள் வழியாக எத்தனையோ ஆசுவாமிக்க காரியங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாய், நன்றி செலுத்துகிறோம். அன்னை தாய் மரியாள் அவருடைய பரிந்துரை என்னாலும் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த பேச்சை நாங்கள் பெற்ற கிருபைக்கு அன்பு செலுத்துகிறோம். இந்த இடத்திலே உருவாக்கப்பட்டுள்ள அந்த கெவியானது ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு கெவியாக திகழ்வதாக.
கற்பிணி மாதா என்ற அழகான அந்த நாமத்தை தாங்கியுள்ள அந்த கெபியில் யாரெல்லாம் பக்தியோடு நம்பிக்கையோடு குழந்தை பேற்றுக்காக மன்றாடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆஸ்வதிக்கப்படவும் ஆண்டவரே குழந்தை பேற்றினை பெற்றுக்கொள்ளவும் நீ தயவுறுவீராக. இந்த இடத்தில் நான் நலமுவேன் சொல்லி ஆகாய புத்தகத்திலே நீ சொல்லியிருப்பதைப் போல இந்த இடத்தில் எத்தனையோ நலன்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதங்களை பெருகச் செய்வீராக. தொடர்ந்து மக்கள் இந்த ஆலயத்திற்கு இந்த கெபிக்கு தேடி வந்து தாய் மரியாவுடைய பரிவணக்கத்தையும் அவருடைய அன்பான ஜபத்தினையும் பரிந்துரையினையும் பெற்று வாழ்வில் மகிழ்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவீராக. எந்த ஒரு தீங்கும் தீமை அணுகாது நீரே காத்திடுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மரியே வாழ்க. எல்லாமுடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த கற்பிணி மாதா கெபியினையும் நாம் ஒவ்வொருவரையும் இந்த கெபியை உருவாக்க உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்கொடையாளர்களையும் ஆண்டவர் தாய் மரியாள் வழியாக ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவாராக. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருளாளும் அம்மா. உலகாளும் தாயே அருளாளும் அம்மா. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் நிறைவா உம் புனிதர்களின் உருவத்தையோ படத்திலோ சுருவத்திலோ வடிப்பவற்றை ஊனக்கண்களால் நுற்று தூக்குவோருக்கு ஞானக்கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்நீரே. இந்த தாயினுடைய இந்த சுருவத்தை கெபியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த இறைஞ்சுகின்றோம். இச்சுருவத்தை பக்தியோடு பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையை செய்திருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மிகவும் இரக்கமுள்ள என் தாயே,
இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மாசற்ற இருதயமே, சூசையப்பரே, மரியம்மாளே, தெரசம்மாளே, அற்புத புனி அந்தோனியாரே, தீவின் பாதுகாவல் புனித சந்தியாகப்பரே, எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவல் புனித அருளானந்தரே, அனைத்து காவல் தூதர்களே, அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. God bless you. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது, மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமைமிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சிமிக்கது. பல்லவி, ஆண்டவர் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது. ஆண்டவரின் குரல் மின்னலை தெளிக்க செய்கின்றது. ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிரச் செய்கின்றது. பல்லவி, ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றும் அரசாக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாகின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த வைத்த இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் கொடுக்கிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீ தங்கி வாழ்வதற்கு உரிய இல்லிடமான இந்த ஆலயத்தின் மணிக்கூண்டை நீரே ஆசீர்வதித்தருளும். உமது குரலின் எதிரொலியான இந்த மணியின் ஓசையை யாவரும் உம் திருமகனை நோக்கி வந்து மகிமையளிப்பார்களாக. இந்த காட்டு வேளாங்கண்ணி அன்னையினுடைய மகிமையை பறைசாற்றுவார்களாக. இந்த ஆலயத்திற்கு வந்து மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் மரியாள் வழியாக ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. மணி ஓசை கேட்டு இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு வழிபடுகிற ஒவ்வொரு அங்கங்களையும் நீர்முடி கரங்களால் ஆஸ்வதித்து நிரப்புவீராக. எங்களை வழிநடத்தும் அன்பு குரலாக ஒளியாக அமைவதாக. எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் புது வாழ்வையும் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக வருகிறோம். புனித மரியே
எங்களுக்காக இப்பொழுதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த மணிக்கூண்டினை இந்த மணியினையும் ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு அங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்பலன்களால் நிரப்புவாராக. ஆண்டவரின் பெயராலே நம் தந்தையாம் இறைவனின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணகத் தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமுன் இதோ எங்கள் அன்னை வேளாங்கண்ணிக்கு எடுத்துள்ள இந்த புதிய இந்த சிறுபத்தை தாங்கியிருக்கிற தேரை நீர் ஆசீர்வதிக்க இதோ நாங்கள் இதன் வழியாக உமக்கு புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயிர் என்பதை இத்திருப்பவன் எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு இவை உதவுவதாக. இந்த அன்னை மரியின் பரிந்துரை வழியாக எங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற செய்தல்வீராக. பக்தியோடு நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவர் உள்ளங்களையும் நீர் மகிழச் செய்வீராக. இதோ இந்த தொழில் கட்டுமான பணிகள், இதோ நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள், எங்களுடைய வேலைகள், வாழ்வு முறைகள், எங்களுடைய குழந்தைகளுடைய நலன்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அம்மா மரியே, எங்களுக்காக பரிந்து பேசி உமது திருமகனுடைய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நாங்கள் பெறச் செய்திருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவனின் திருப்பெயரால் இந்த சிறுபத்தையும் தேரையும் அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டுமென்று வேண்டுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பிற்கினியவர்களே, இந்த சப்பரம் தூக்க யாராவது பெண்கள் நேர்த்திக்கடன் வைத்து நீங்கள் தூக்க முன்வருவீர்கள் என்று சொன்னால் நல்லது. பெண்கள் யாராவது நீங்கள் 5 பேர் 6 பேர் வரலாம், 4 பேர் வரலாம், சரிங்களா? முன் வருகிற அன்போடு வேண்டுகிறோம். நேர்த்திக்கடன் நிமித்தமாக வேண்டு நிமித்தமாக யாராவது இந்த சப்பரத்தை சுமக்க நீங்கள் முன்வருவீர்கள் என்று சொன்னால் உதவியாக இருக்கும். வாங்க. இப்பொழுது ஐயா ஜேம்ஸ் அவர்கள் இந்த பாடலை பாடி தொடங்கி வைப்பார்கள். ஆதியில் உயர்ந்த பூ அன்னமால் வயிற்றின் பூ ஆண்டவர் குகந்த பூவே, அவனியில் சிறந்த பூ அரவத்தை மிதித்த பூ அசரீரின் வாக்கியன் பூவே, பாதமலர் சூடும் பூ பன்னீர் விண்முடியின் பூ பரலோக ரோஜா பூவே, பாவி அடியோரின் பூ பரமனை இன்றவூ பரிசுத்த தேவ பூவே, நீ
நோய்கள் அணுகாமலே பேதையமையாண்டருள்வாய் பெரியதாய மரியனாய உன்னை பிரியமுடன் என்னாலும் துதி செய்வோமே. மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே. மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும்
உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. தவறானோயுற கண்டோம் மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறானோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம் உங்கள் பாதாரம் புவிக்காதாரம் கந்தி மாதாவே சரணம். நானிலத்தில் சமாதானமே நிலவ நாணமில் ஆணவம் ஒழிக. நானிலத்தில் சமாதானமே நிலவ நாணமில் நாசிக ஆணவம் ஒழிக.